கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கவி பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசிஎம்எஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இசிஎம்எஸ்னால் என்ன? எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தான் இசிஎம்எஸ். ஏன் இந்த இசிஎம்எஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு செக்டார் க்ரோ ஆகணும்னு வச்சுங்களேன், அந்த செக்டாருக்கு பேக் போனால் நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் இருக்கணும். கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்கும்பொழுது ஒரு செக்டார் க்ரோ ஆகும். இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் வந்து கார் மார்க்கெட்டில் ஐரோப்பியன் கார்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த காரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஃபெராரி காரையோ ஆடி காரையோ பென்ஸ் காரையோ பீட் பண்ணுறதுக்கு வேறு காரே இல்லை அப்படின்னு எல்லாருமே பெருமையாக சொல்கிறாங்க. அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? ஐரோப்பிய நாடுகள் வந்து இனிஷியல் டேஸில் இந்த மாதிரியான கார் நிறுவனங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இது அப்ளை ஆகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இசிஎம்எஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. இசிஎம்எஸ்ங்கிறது எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது என்ன ஸ்கீம், அதில் என்ன ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளே எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இந்த இசிஎம்எஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இருக்கலாம், இல்லை மற்ற மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. அதற்கான பட்ஜெட் அவுட்லே பார்த்தீங்கன்னா 38,600 கோடி. இது 2020 நடந்துச்சு. இப்போ மார்ச் 2025 கணக்குப்படி பார்த்தோம்னா 21,689 கோடி இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக நிறைய நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நாங்கள் இந்த விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிஎல்ஐ ஸ்கீமுங்கிறது. ஸோ பிஎல்ஐ ஸ்கீமுக்குள்ளே லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன், ஃபினிஷ்டு குட்ஸ் இது எல்லாமே வரும், ஐடி ஹார்ட்வேர், லேப்டாப்ஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள் அதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம்எஸ்ங்கிற கான்செப்ட்டுக்கு வரும். இசிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். இப்போது ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஸ்கீமு எப்படி பிஎல்ஐ ஸ்கீம்லேருந்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎல்ஐ ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இசிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் அது லார்ஜ் ஸ்கேலுக்கு கிடையாது. ஈவன் எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்க கம்பெனிஸ் கூட இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி அவங்களுக்கான இன்சென்டிவை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இதில் சூப்பரான விஷயமா இருக்குது. இந்த ஸ்கீமை கடந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் லான்ச் பண்ணார். இப்போ சமீபத்தில் இது சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் பேசின அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பல முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சென்டிவாக கொடுக்கறதுக்கு 22,919 கோடியை எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ளே வருதோ அவங்க வந்து அப்ளை பண்ணி ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க அப்படின்னா 22,919 கோடியில் இருந்து உங்களுக்கு ஒரு 1000 கோடி நாங்கள் கொடுக்குறோம், 1,500 கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒதுக்குவாங்க. பட் ரீசெண்டாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22,919 கோடி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய அவுட்லே. இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்லே பண்ணுறாங்க, இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம், நாங்களும் இந்த வேலையை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரும்பொழுது சும்மா கையை வீசிட்டு வர முடியாது. அந்த கம்பெனி என்ன பண்ணணும், அவங்க இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதற்கான ஒரு ரோட் மேப்போட ஒரு பிளானோட வரணும். அப்படி வரும்பொழுது தான் இவங்க சரியான ஆள் தான் அப்படின்னு கவர்மெண்ட் இந்த சப்போர்ட்டை பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் இருக்குல்ல, என்ன டார்கெட் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 59,350 கோடி அளவுக்கு நாம் இந்த இன்சென்டிவ் கொடுக்கறதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட்டே டார்கெட். 59,350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட்லேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எதிர்பார்த்தது 59,350 கோடி தான், ஆனால்
1,15,350 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோ பணத்தை பண்ண போகிறோம், எங்களுக்கு இந்த செக்டருக்குள்ளே நுழையணும் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 59,000 கோடியை ரிசீவ் பண்ணி கவர்மெண்டுடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு ஓவராலாக இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அடுத்த 6 வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,56,500 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்கும், எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்துடைய இன்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அது 10,34,000 கோடிக்கு மேலே போகும் அடுத்த 6 வருடங்களில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 10,34,000 கோடினா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸுடைய மதிப்புங்கிறது அடுத்த 6 வருடங்களில் 10,34,000 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்கிறார். ஸோ டோட்டலாக வந்து 249 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த 249 அப்ளிகேஷனில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் செக்மெண்ட்டில் 87 அப்ளிகேஷனும் மல்டிலேயர் பிசிபிக்கு 43 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்க டேட்டா. இப்போ அந்த 249 அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 249 அப்ளிகேஷன்ஸில் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸும் இருக்கலாம், புது பிளேயர்ஸும் இருக்கலாம், வேறு வெளிநாட்டு நிறுவனங்களும் இங்கே வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் வரும்பொழுது 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று என்னென்னா, ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளானை போடுவாங்க. நாங்கள் வந்து இன்னும் பெருசாக பண்ண போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் கூட சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நிறுவனம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ அதானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் அதானியுடைய கால் பதிச்சிருப்பாருங்க சொல்கிற மாதிரி எல்லா ஏரியாலையுமே அவர் கிட்டத்தட்ட இருக்கார் இல்லையா. ரிலையன்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய பிளேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து எந்தெந்த செக்டாருக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வருது அப்படின்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நாமளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அடுத்து இதுக்காக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வருவாங்க. மூணாவதாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டுடைய சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ், புதுசாக நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது 3 விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த 3 விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் இருக்கிறா, கவர்மெண்ட் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதை சுற்றி இதெல்லாம் நடக்குது. ஓகே, இப்போ இந்த 10 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அடுத்த 6 வருடங்களில் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்குள்ளே எந்தெந்த நிறுவனங்கள் வருது, எந்தெந்த நிறுவனங்கள் லிஸ்டான கம்பெனிஸாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த வரிசையில் இதில் பெனிஃபிட் ஆக போகிற முக்கியமான ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டிக்சான் டெக்னாலஜிஸ். ஏன்னா ஏற்கனவே பிஎல்ஐ ஸ்கீமில் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த கம்பெனி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எல்ஜி மாதிரியான நிறைய நிறுவனங்களுக்கு இவங்க தான் டெலிவிஷன் இதெல்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஏன்னா இவங்க வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர். இப்போ ஒரு கம்பெனி வந்து டிவி தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் எங்களுடைய மாடல், இப்படி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த கான்ட்ராக்டை இந்த கம்பெனிகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த வேலையை இந்த கம்பெனி சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். ஒரு காலத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1,200 1,500 தான் அதிகபட்சம் இருந்துச்சு. இன்றைக்கி 17,000க்கு மேலெல்லாம் போயிட்டு இப்போ 16,000 ரேஞ்சில் இருக்குது. சத்தியமாக ஓவர் விலையாக தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் மட்டும் எப்போவுமே அப்பர் சர்க்யூட்லேயே போயிட்டுருக்க தவிர கீழே இறங்குற மாதிரிலாம் இல்லை. லைட்டாக சறுக்கும், திருப்பி மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோன்னா ஸ்டாக்குடைய பி ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 117 அந்த ரேஞ்சில் இருக்குது, ஓவர் வேல்யூ தான். அண்டு புக் வேல்யூ வந்து 500 ரூபா, ஆனால் கரண்ட் ப்ரைஸு 16,500 மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.22 இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ROE 32க்கு மேலே இருக்குது, ROCE 40க்கு மேலே இருக்குது. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் 19,000 வரைக்கும் போயிருக்கு. ஃபஸ்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன் 17,000. அண்டு இறங்குறது பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் 12,836 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 482 கோடி, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 4%. ஆக்சுவலாக இது ரொம்ப கவனிக்கணும். இவங்க எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கம்பெனியை பாருங்கள், 4% தான் வச்சுருக்காங்க. 4% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் அந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வருத்தப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கடந்த 3 வருடங்களில். நெட் ப்ராஃபிட் வந்து இப்போது 280 கோடி ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஆம்பர் என்டர்பிரைசஸும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இவங்க வந்து ரூம் ஏர் கண்டிஷனர்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. OEM அண்ட் ODM இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க. 8,200 மேலே இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ 670 மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ அகைன் 105. அண்ட் ROE 11க்கு மேலே இருக்குது, ROCE 14க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா
டிக்ஸானை விட ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம். அங்கே 4 இருக்குன்னா இங்கே 8, 7 அந்த மாதிரி இருக்குது. இந்த குவார்ட்டரில் 3449 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 250 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்திருக்கு. 106 கோடி ப்ராஃபிட் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அடுத்து இந்த வரிசையில் வர்றது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கெய்ன்ஸ் டெக்னாலஜியும் முக்கியமான ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ கான்செப்சுவல் டிசைன், ப்ராசஸ் இன்ஜினியரிங், இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், லைஃப் சைக்கிள் சப்போர்ட் ஃபார் மேஜர் பிளேயர்ஸ், ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ்னு இவங்களுடைய ஏரியா வந்து ரொம்ப பெருசு. நம்ம இன்னொரு நாளைக்கு இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரில் முக்கியமான ஒரு கம்பெனியாக கெய்ன்ஸ் டெக்னாலஜி இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ 7200 மேலே இருக்குது. அண்ட் இந்த ரேலியும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா கொஞ்சம் காலத்தில் ஒரு 2 வருடத்தில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2023 940 ரேஞ்சில் தான் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 7200 மேலே இருக்குது. ஸோ பெரிய ஒரு மல்டிபேக்கர் இந்த கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 154. ஓகே, ஓவர் வேல்யூடு தான், அதில் வந்து டவுட்டே இல்லை. ROE 10க்கு மேலே இருக்குது. ROCE 14க்கு மேலே இருக்குது. புக் வேல்யூ 444 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதிகபட்சம் போனது பார்த்தீங்கன்னா 7800, இறங்கினது 3825. இந்த கம்பெனி இப்போ மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற 3 கம்பெனிஸுமே ரீசெண்ட் டைமில் மட்டும் ஓவர் வேல்யூ கிடையாது, ரொம்ப நாளாகவே ஓவர் வேல்யூ தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 673 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 113 கோடி. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் 17% இருக்குது. ஏன்னா இவங்களுடைய செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய வயசாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 17% இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் 75 crore அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு எந்தளவுக்கு இன்சென்டிவ் போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம டீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தனியாகவே பேசியிருக்கோம். அதனால் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற கம்பெனி தான், பட் ஸ்லைட்டாக ஓவர் வேல்யூ தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சிர்மா SGS டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன் டு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஓகே, இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் 230 மேலே இருக்குது. 15000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் ப்ரைஸ்னா 52 வாரங்களில் 875. இப்போ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 79 அப்படி இருக்குது. ROE 9க்கு மேலே இருக்குது. ROCE 11க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.38 இருக்குது. 38 அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லை, கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனி தான். சேல்ஸ் 944 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 87 கோடி பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இப்போ குறைஞ்சிருக்கு 9%. அண்ட் ப்ராஃபிட் 50 கோடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சென்டம் எலக்ட்ரானிக்ஸ். சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து முக்கியமாக டிஃபென்ஸ், ஸ்பேஸ், ஏரோஸ்பேஸ், இண்டஸ்ட்ரியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் செக்டாருக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 2400 மேலே இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 52 வாரங்களில் 3046. இறங்கினது பார்த்தீங்கன்னா 1140. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 192. ROE ஆக்சுவலாக மைனஸில் இருக்குது. ROCE 12 இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.46 இருக்குது. ஸோ பெரிய அளவில் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஒழுங்காக இல்லை. நிறைய இடங்களில் வந்து இவங்க நெகட்டிவான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் லாஸ்ட் 2 குவார்ட்டரில் அது பாசிட்டிவாக இருக்குது. 29 and 10 crore அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மதர்சன் சுமி கம்பெனி. மதர்சன் சுமியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. நிறைய நிறுவனங்களுக்கு இப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இவங்களுடைய ஒயரிங் ஹார்னஸ் சொல்யூஷன் இருக்கும். நிறைய வேலைகள் இவங்க தான் பார்ப்பாங்க. அந்த காருக்கு ஆட்டோமொபைலுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குல்ல, அதை கொடுக்குற கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஆக்சுவலாக இது ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி. ஸோ சாமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வந்து சாமவர்தனா ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்னு 2 கம்பெனி இருக்குது. 2 கம்பெனியுமே வந்து இந்த இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு மேலே ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 33 அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ROE 12க்கு மேலே இருக்குது. ROCE 13க்கு மேலே இருக்குது. அதிகபட்சமாக போனது பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் 144. இறங்கினது 71. 30,000 கோடிக்கு மேலே இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2458 கோடியாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் 606 கோடியாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 140 ரூபாய்க்கு மேலாம் போயிட்டு இப்போ ஆக்சுவலாக இறங்கி தான் இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறது ஒராக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி. இதுக்கு முன்னாடி நான் வந்து மதர்சன்லேயே 2 கம்பெனி சொல்லியிருக்கேன் இல்லையா, அது 2 கம்பெனி நீங்கள் வந்து பாருங்கள். மதர்சன் சுமி, இன்னொன்று வந்து மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்ட்டு இருக்கும். 50 ரூபாய்க்கு மேலே தான் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கம்பெனிக்கும் இந்த இன்சென்டிவ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கம்பெனி நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது ஒராக் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்பெனியும் ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி தான். ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க.
ஒராக் இன்ஜினியரிங்குடைய ஷேர் ப்ரைஸ் 620 ரேஞ்சில் இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 666, இறங்குனது 365. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 50க்கு மேலே இருக்குது. ROE 7க்கு மேலே இருக்குது. ROCE 17க்கு மேலே இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.71 இருக்குது. ரீசன்ட் குவார்ட்டரில் 2028 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 195 கோடி, மார்ஜின் 10% வச்சுருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் 107 கோடியாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, டிடிகே பிரெஸ்டீஜ், ஹெவல்ஸ், வோல்டாஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸும் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா கம்பெனிஸுக்குமே இந்த பெனிஃபிட் கிடைச்சிரும் அப்படின்னு 100% ஷூராக நம்ம சொல்ல முடியாது. இவங்க ஏற்கனவே இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எக்ஸ்பென்ஷன் பிளான் ஏதாவது போடுறாங்க, இல்லை ஏற்கனவே எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது, நாங்கள் நல்லா டெலிவரி பண்ணிருக்கோம், எங்களுடைய கிளைண்ட் ஸ்பேஸை வந்து நாங்கள் பெருசாகிக்கிட்டே போகிறோம், அதனால் எங்களுக்கு இந்த இன்சென்டிவ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நாங்கள் பிஸ்னஸை சூப்பராக பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 22,000 கோடி ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய ECMSல இருக்கிற இன்சென்டிவ் இருக்குல்ல, அந்த இன்சென்டிவ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த நிறுவனங்களுக்கும் போகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 100% இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே இந்த 22,000 கோடியை பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இப்போ சொன்ன கம்பெனிஸ் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி அவங்க சப்மிட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்கீமுக்கு அவங்களும் எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துலாம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.